முதல் செய்தி FCRA ஃபாரின் கரன்சி ரெகுலேஷன் ஆக்ட் அது வந்து மார்ச்லேயே அந்த பில்லை வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போது ஜூன் 2வது செஷன் பார்லிமெண்ட் செஷனில் அதை வந்து அந்த பில்லு பாஸ் பண்ணுறதுக்கான அந்த பேச்சு போயிட்டுருக்கு பார்லிமெண்ட்டில். இப்போது சிறுபான்மையினர் கிறிஸ்துவர்கள் குறிப்பாக இது குறித்து பெரிய அதிருப்தியை வெளியிட்டிருக்காங்க, கவலைகளை தெரிவிச்சிருக்காங்க. நாடு முழுவதும் ஆங்காங்கே போராட்டங்களையும் முன்னெடுக்கிறாங்க. திருநெல்வேலியில் சிறுபான்மையினர் அந்த ஒரு கூட்டம் அவங்க வந்து இதுக்கு தர்ணா போராட்டமே நடத்தியிருக்காங்க. ஜூலை 28 பாசிச மோடி அரசே, பாஜக அரசே சிறுபான்மையினர்களை நசுக்காதே, வஞ்சிக்காதே அப்படிங்கிற மாதிரியெல்லாம். இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? இந்த FCRA சட்ட திருத்தத்தை பற்றி பல தவறான தகவல்கள்னு சொல்ல மாட்டேன், இல்லாத ஒன்றுக்குமே சம்பந்தமில்லாத பல தகவல்கள் போலியாக பரப்பப்படுகின்றன. எப்படி பார்க்கணும்னா, அந்த CAA சட்ட திருத்தம் வந்த போது கலைஞர் டிவியில, இந்த சன் டிவிலே ஒரு இது ஒளிபரப்புறாங்க. என்னன்னா, அந்த தேனாமேட்டில் ஒரு காலேஜ் இருக்கு, முஸ்லீம் காலேஜ், அங்க இருக்கக்கூடிய பெண்மணிட்டு போயிட்டு SIET காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க வந்து பர்தா போட்டிருக்காங்க. அவங்க பக்கத்துல இன்னொரு ஹிந்து பெண்மணி இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, நீ இந்த மாதிரி CAA சட்ட திருத்தம் வந்து அவங்க மாணவி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க, நீங்க ஆதரிக்கிறீங்களா? இப்படியே கேட்குறாங்க. அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. அதே போல FCRA என்று சொன்னாலே இது இந்த சட்ட திருத்தமே முழுக்க முழுக்க சிறுபான்மையினருக்கு எதிரானது என்பதை போன்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் இது நடந்து கொண்டிருக்கிறது, பொய் பிரச்சாரம். இல்லை, ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். அப்போ ஹிந்து ஆர்கனைசேஷன்ஸ், ஹிந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கும் வெளிநாட்டிலிருந்து பணம் வருது இல்ல, எல்லாத்தையும் அவர்களுக்கும் பொருந்தும் தான். ஆமா, இதுல அதான் விஷயத்துக்கே வரேன். இப்ப நான் பாருங்க, வெளிநாட்டில இருந்து எந்த NGO, ஹிந்துவோ, கிறிஸ்டியனோ, முஸ்லீமோ, சீக்கோ, ஜெயினோ யார் இருந்து பணம் வாங்கினாலும் இதே தான் ரூல்ஸ். கிறிஸ்துவனுக்கு இந்த தனியால அங்கே ஒரு வார்த்தையும் இல்லை, அந்த வேர்டே இல்லை. இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இப்படி வெளிநாட்டில் எவ்வளோ பணம் வாங்கலாம், எவ்வளோ வேணா வாங்கிக்கலாம், கோடி கோடியா கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. FCRA ரெகுலேஷன் இது பண்றதில்ல, தடுக்கலை. புரிஞ்சுங்களா? மூணாவது, இப்படி வெளிநாட்டில் நிதி வாங்குறீங்க இல்லையா, அதை வச்சு நீங்க மத வழிபாட்டு தலம் கட்டுறது அல்லது மதத்துக்கான பிரச்சாரம் பண்றது, மத நூல்கள் வெளியிடுறது, அந்த கோயில்கள், சர்ச்சு இது மாதிரிலாம் இருக்குல்ல, அதை வந்து புதுப்பிக்கிறது பண்ணலாமா? பண்ணலாம். அப்போ மத ரீதியான செயல்களை செய்யவும் முடியும். பாருங்களேன், அப்ப ஏன் எதிர்க்கிறாங்க? நீ நிதி எவ்வளவு வேணா வாங்கலாம், அது உங்க மதத்துக்காக பயன்படுத்திக்கலாம், அதுவும் அனுமதிக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? யார் வேணா வாங்கிக்கலாம், அதுல எங்க கிறிஸ்துவனு எந்த வார்த்தையும் வரல. அப்ப ஏன் எதிர்க்கிறாங்க? இதுதான் நம்ம கேள்வியே வருது. ஏன் இப்ப அது என்னன்னா, முதல்ல இந்த FCRA சட்டம் கொண்டது காங்கிரஸ். பெயரளவுக்கு இதுக்காக ஒரு கண் துடைப்பாக ஒரு சட்டம் கொண்டுங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. அதுல உள்ள ஓட்டைகளை திரித்து சென்ற முறை மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த போது அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தார். அதுல முக்கியமா அப்ப கொண்டு வந்தது என்னன்னா, FCRA பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வந்து எந்த பேங்க்லனா வெளிநாட்டுல இருந்து பணம் வரலாம் அப்படி இருந்தது. முதல்ல என்ன மாட்டினாங்கன்னா, நியூ டெல்லி SBI பேங்க்ல மட்டும் தான் முதல்ல நீங்க பணம் கொடுக்க முடியும், போடவே முடியும். வெளிநாட்டுல வர பணம் முதல்ல அங்கதான் வரும். அங்கிருந்து வரக்கூடிய பணம் என்ன, இப்ப நியூ டெல்லியில வந்து ஒரு சர்ச்சு வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் நியூ டெல்லி SBIல. அந்த அக்கௌண்ட்டுக்கு உள்நாட்டுல ஒரு 10 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்கலாமே. இப்ப அந்த 10 லட்ச ரூபாய் என்ன பண்ணும், அப்படியே எடுத்து செலவு பண்ணக்கூடாது. இங்க சென்னையில இருக்காங்க, சென்னையில வந்து ஆழ்வார்பேட்டையில ஒரு இருக்குன்னு வச்சுக்கலாமே, ஆழ்வார்பேட்டையில இன்னொரு பிரான்ச்ல வந்து ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும், பெனிஃபிஷியரி பேங்க் அக்கௌண்ட். அந்த 10 லட்சத்துல 5 லட்சத்துக்கு இங்க போடணும். இந்த 5 லட்சத்துக்கு செலவு கணக்கா காட்டணும், திருப்பி போடணும், சரியா காட்டணும். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஒவ்வொரு பணம் வரும்போது அதுக்கான என்ன பர்பஸ் கோடு என்று கொடுக்குறாங்க. அது இஷ்டத்துக்கு நீங்க பர்பஸ் கோடு கொடுக்க முடியாது, இது செலக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். டிஃபால்ட்டா கொடுத்துருப்பாங்க. எஜுகேஷன், ஹெல்த் கேர், இந்த மாதிரி நிறைய சப் கேட்டகரி எல்லாமே இருக்கு. நீங்க அதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு அந்த நோக்கத்துக்காக மட்டும் அந்த பணம், இப்போ 10 லட்ச ரூபா வந்ததுன்னா, நான் 5 லட்ச ரூபா வந்து 10 லட்ச ரூபா எஜுகேஷனுக்கு வந்துட்டு, நான் 3 லட்ச ரூபா வந்து ஹெல்த் கேருக்காக டாய்லெட் கட்டுறேன், 2 லட்ச ரூபா வந்து போலியோ சொட்டு மருந்து, அப்படி பண்ண முடியாது. 10 லட்சம் எஜுகேஷனுக்கு தான் பண்ணணும். என்ன பர்பஸ் கோடு, அந்த பர்பஸ் கோடு தான். இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா, முந்தி பழைய மெத்தட்ல 20 லட்சம் வந்தாச்சு, 20 லட்சத்துல வந்து நான் பல பேரை வேலைக்கு சேர்த்திருக்கேன், எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்த வகையில் 20 லட்சம் அப்படின்னு செலவு கணக்கு எழுதிட்டு ஒரு 10 லட்ச ரூபாயில் ஒரு நல்ல கார் ஒன்று வாங்கிடுவார். பெரிய பெரிய ஆடி கார், பங்களா, இதெல்லாம் வெளிநாட்டு FCRAல வாங்கிட்டு கணக்கு வந்து சேலரின்னு சொல்லி எழுதிடுவாங்க.
இப்போ அந்த மாதிரி பண்ண முடியாது. நிர்வாக செலவு 10% மேலே போகக்கூடாது. 2வது அடிங்களா. அப்போ நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் சரியாக கணக்கு இருக்கணும், வெளிப்படைத்தன்மை இருக்கணும். 3வது என்ன செக் பாயிண்ட் வச்சுருக்காங்கன்னா, நீ உன்னுடைய கிறிஸ்துவ மதத்துக்காக நீ வாங்குற, சர்ச்சை அழகுப்படுத்து, பெயிண்ட் அடி, என்ன வேணா பண்ணு, பைபிள் அடிச்சு கொடு, அது பலபலான்னு அடிச்சு கொடு, என்ன வேணா பண்ணு. ஆனால் இந்த பணத்தை வைத்து மதமாற்றம் செய்யப்பட்டது என்று சொன்னால் அந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. வெளிப்படையாகவே சொல்லியிருக்காங்க, மதமாற்றம் செய்யக்கூடாது. வெல்ஃபேர் பண்ணு, தொண்டு பண்ணு, நான் கேட்கல. இதை வைத்து மதமாற்றம் நடந்தாக நிரூபிக்கப்பட்டால் தட் அக்கௌண்ட் வில் பி ஃப்ரீஸ். இப்போ இதுதான் கத்துறான், மெயினாக கத்துறது இருக்காதான். அடுத்த இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முறையான கணக்கு இல்லாமலோ அல்லது FCRA சட்டத்திட்டத்தின்படி செயல்படாமல் அது அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆச்சுனாவோ, அந்த அக்கௌண்ட் மூலமாக வாங்கப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் அரசாங்கத்துக்கு சேரும். ஏன்னா முறைகேடாக செயல் பண்ண. இதுதான் இந்த சட்டத்திட்டத்தை எதிர்க்கிறதுக்கான காரணம். இல்லை, அந்த ஃபண்டுனால தான் இப்போ அதை ரன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஃபண்டு பிளாக் ஆயிடுச்சுன்னா ஒரு மெடிக்கலோ ஆகட்டுமோ ஒரு இன்ஸ்டிடியூஷனோ ஆகட்டுமோ அது அப்படியே அந்த நிர்வாகம் ஸ்தம்பிச்சு போயிடுமே. அதாவது சரி என்ன சொல்றாங்கன்னா, ஃபண்டே நின்றுடும், ஃபண்டே வராது. இல்ல, வரும். மெடிக்கலுக்கு ஃபண்டு வரும், மெடிக்கல் செலவு பண்ணலாம். எஜுகேஷன் ஃபண்டு எஜுகேஷன் செலவு பண்ணலாம். ஆனால் முறையா கணக்கு வச்சுக்கோ. நீ மெடிக்கலுக்கு எல்லாத்துக்கும் மருத்துவ உதவி பண்ணு, மருத்துவ உதவி பண்ணிக்கிறேன் என்ற பெயர்ல மதமாற்றம் செய்யப்பட்டதாக நிரூபிக்கப்படுமேயானால் அந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் செய்யப்படும். இதான் சொல்றாங்க. எஜுகேஷன் செலவு பண்ணு, எஜுகேஷன் என்ற பெயர்ல மதமாற்றம் செய்யப்பட்டதாக நிரூபிக்கப்படுமேயானால் தட் வில் பி சஸ்பெண்டட். முறையா கணக்கிலாட்டி தட் வில் பி சஸ்பெண்டட். சரிதானே? நீ உண்மையிலே சர்வீஸ்க்காக ஃபாரின்லேருந்து ஃபண்டு வாங்கினா ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. 2வது, இந்த ஃபண்டை என்ன பண்றாங்க, டைவர்ட் பண்ணி மடைமாற்றம் செய்து உள்நாட்டில் டீஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக கூடங்குள போராட்டம் அப்படிதான் நடந்தது. அது சொன்னது யாருன்னா பாதிரியார் சொல்லலை. உள்நாட்டில் நம்ம நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பதற்காக, அமைதியின்மை ஏற்படுத்துவதற்காக சர்ச்சு மூலமாக வரக்கூடிய நிதி பயன்படுத்தப்படுகிறது. சொன்னது யாரு? பாண்டிச்சேரி முதலமைச்சராக இருந்த காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி. இப்ப காங்கிரஸ் என்ன சொல்ல போகுது? அதுக்கு நாராயணசாமி சொன்னது தப்புன்னு சொல்ல போறாங்களா? உங்க முதலமைச்சர் தான் சொன்னாரு இல்லையா? அதனால வெளிநாட்டு நிதி முழுக்க இப்படிதான் செயல்பட்டு கொண்டிருக்கு. நம்பூதிரிப்பாடுடைய அமைச்சரவையை கவிழ்ப்பதற்கு காரணமே சர்ச்சு மூலமாக வந்த பணம் தான் என்று புஸ்தகத்தில் எழுதியிருக்கார். அப்ப கம்யூனிஸ்ட் கட்சியில அனுப்புனாங்க, அமெரிக்க கைக்கூலிகள் தான் FCRA பணத்தை மூலமாக சர்ச்சுக்கு ஆப்ரேட் பண்ணி மடைமாற்றம் செய்து இங்க ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுத்தினா கம்யூனிஸ்ட் கட்சியில புத்தகத்துல எழுதியிருக்காங்க. இப்போ இதே கம்யூனிஸ்ட் இந்த நெல்லையில கூட்டத்தில் கலந்துட்டு இருக்கான். அப்ப கம்யூனிஸ்ட் அமெரிக்க கைக்கூலியா? நம்முடைய கேள்வி பாருங்க. அப்ப எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு மோடி எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? FCRA அவங்க என்ன பண்ண போறாங்க? ஒரு கட்சி, இட்ஸ் நாட் NGO. அவங்க ஏன் போய் கலந்துக்கிறாங்க? இதுல பாருங்க, அவங்களுக்கு ஃபண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? கட்சிக்கு வரலாம், கட்சி வேற, NGO வேற. தடை செய்யப்பட்டு FCRA என்பது NGOக்கு தானே, இல்லைங்களா? அதனால இதுல பாத்தீங்கன்னா பீஸ் ஹாஸ்பிட்டல் என்று சொல்லி ஒருத்தர் அவர் கலந்துட்டு இருக்காரு, ஆலோசனை கூட்டத்துல கலந்துட்டு இருக்கார். அந்த பீஸ் ஹாஸ்பிட்டல் போராட்டத்துல கலந்துக்க மாட்டாராம். அப்ப இதில் இடிக்குது, கவனிக்கணும். அதனால அந்த பீஸ் ஹாஸ்பிட்டல் முறைகேடாக தான் பண்ணியிருக்காங்களா, ஏன் பயப்படுறான், ஏன் போராட்டத்தை கலந்துக்கல என்று நோண்டி எடுத்து சப்போஸ் அவங்க முறைகேடாக இருந்தால் அதை ரத்து பண்ணணும். அதனால இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 NGOக்கள்லாம் எல்லாமே புதுசாக ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லா NGOவும் புதுசாக எல்லாத்தையும் இந்த புது ஃபார்மெட்டை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன பர்பஸ் கோட்ல இந்த மாதிரி வருதுலாம் சொல்லி கணக்கெல்லாம் கொடுக்கணும் சொல்லிட்டு இது வரைக்கும் 9,000 NGO ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. மிச்சம் இந்த பில் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 70% இன்னும் அவங்க ஒண்ணுமே பண்ணல. ஏன் பண்ணல? அப்ப இவங்க உண்மையில முறையாக கணக்கு கொடுத்தால் மாட்டிக்குவாங்கன்னு அர்த்தம் தானே. நேர்மையாக, டிரான்ஸ்பரண்டாக, வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நான் இருப்பேன், வெளிநாட்டில் நிதி வாங்கி நான் கொள்ளையடிப்பேன், வெளிநாட்டில் நிதி வாங்கி சமோசா கொடுத்ததாக கணக்கு எழுதி ஒரு 2 டாய்லெட் கட்டின கணக்கு எழுதிட்டு மிச்சத்தெல்லாம் நான் பங்களா கட்டிக்குவேன் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் இருக்காங்களோ அவங்க தான் எதிர்க்கிறாங்க. தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால இது எந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும்னா, எப்படி டிமானிட்டைசேஷன் அதை பத்தி சொன்ன போது ஒரு பெரிய காஷ்மீர் தீவிரவாதம் ஒழிஞ்சது, பாகிஸ்தான் ஒழிஞ்சது,
பங்களாதேஷ் அதே ஒழிஞ்சது. பங்களாதேஷ் ஒழிஞ்சது. இலங்கை ஒழிந்தது. ஆமா, அந்த டிமோ போல ஒரு பெரிய ஒரு வான்வழி தாக்குதல் நடத்தினாங்க இதுல பாகிஸ்தான்ல. அதே போல ஒரு பெரிய பொருளாதார ரீதியான ஒரு மோசடியை தடுப்பதற்கான ஒரு பெரிய தாக்குதலாக இது இருக்கிறது. யாரும் மோசடி பண்ண முடியாது. அதாவது மணி லாண்டரிங்னு சொல்லுவாங்க. கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுவதற்கான பல வழிமுறைகள். அந்த வழிமுறைகள்ல இந்த FCRA மூலமாகவும் ஒரு வழிமுறை இருக்கு. இப்ப அதை தடுத்தாச்சு. அதனால மோடி அரசு மிக நல்ல ஒரு காரியத்தை துணி செஞ்சிருக்கு. அது நான் குறிப்பா சொல்லணும் என்னன்னா, கேரளா எலெக்ஷன் நடக்கும் போதே கொஞ்சம் தள்ளி கூட சொல்லியிருக்கலாம். அப்பயே இதை கொண்டு வந்த காரணத்தினால் கேரளால பல கிறிஸ்துவர்கள் ஓட்டு அவனுக்கு வராமையே போச்சு. கிறிஸ்துவர்கள் ஆதரிப்பார்கள், ஏன்னா லவ் ஜிகாதுக்கு எதிராக கிறிஸ்துவர்கள் அணிதிரண்டு பிஜேபிக்கு வாக்களிப்பார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த காலகட்டத்தில் இந்த வாக்குகள் போனாலும் கவலை இல்லை என்று சொல்லி அப்பயே FCRA பில்லை இப்போ கொண்டு வந்தாங்க, அமெண்ட்மெண்ட். அதனால மோடி அரசை பாராட்டுகிறேன். ஆனா நீங்க மோடி அரசை தான் பாராட்டுவீங்க இல்லையா? ஏன்னா நீட்டை கொண்டு வந்ததும் காங்கிரஸ் தான் சொல்றோம். இப்போ FCRAவே கொண்டு வந்ததும் காங்கிரஸ் தான் சொல்றோம். அதுல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது பிஜேபி. ஆமா, ஆனாலும் முக்கிய காரணமாக இருந்தது காங்கிரஸ் தான். தேவையான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனால இது நிச்சயமா ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் நான் அப்படி பார்க்குறேன். இவங்கெல்லாம் சலசலப்பு, அதாவது இந்த CJPயினுடைய போராட்டமே கூட FCRA டிஸ்டர்ப் பண்றதுக்காக இருக்கலாம் என்று கூட பல பேர் சொல்றாங்க. அதனால அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இல்ல, பிஜேபியை நினைவு கூறும் போது காங்கிரஸையும் சிறுபான்மையினர் நினைவு கூறணுங்கிறதுக்காக சொல்றேன். ஆமா, அதனால நாட்டுக்கு நல்லது செய்ய நினைக்கிறார் மோடி. நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இதன் மூலம் என்ன, இனிமேல் வருங்காலத்தில் வெளிநாட்டு நிதியை வைத்து அந்த நிதியை வைத்து மோசடி செய்து இவங்க சம்பாதிப்பதோ அல்லது கூடங்குளத்தை போன்ற அந்த ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துவதோ முடியாது. பணத்தை வாங்கி நீங்க துண்டு பணி செய்யலாம், அவ்வளவுதான். பணத்தை வாங்கி மதமாற்றம் செய்ய முடியாது. தெளிவா கரெக்டா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நீ சேவை பண்ணுவதாக இருந்தால் எங்க எவ்வளவு வேணா வாங்கிக்கோ, எவ்வளவு வேணா பண்ணிக்கோ, கணக்கு எழுதி காமிச்சிடும், அவ்வளவுதான். தில்முள்ளு பண்ணனா அந்த தில்முள்ளு பண்ணுவதற்காக செலவழிக்கப்பட்ட தொகை மூலம் வாங்கப்பட்ட சொத்துக்கள் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும். அப்ப இவங்களாம் கத்துறாங்கன்னு என்ன அர்த்தம்? இவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே இப்படி தில்முள்ளு செய்யப்பட்டு வாங்கப்பட்ட சொத்துக்கள். மடியில கனம் இருந்தா வழியில பயம் சொல்லுவாங்க இல்லையா? ஏன் கத்துறான்? அப்ப யார் திருட? தெளிவா தெரியுது இல்லையா? ஆகவே இது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் நேர்மையற்றவர்கள், வெளிப்படைத்தன்மையற்றவர்கள். தெளிவா புரிஞ்சுக்கலாம். இதே போல இன்னும் பல பொருளாதார ரீதியா பல விஷயம் இன்னும் ஆபத்துகள் இருக்கு. இன்னும் அதெல்லாம் அடுத்தடுத்து பண்ணுவாரா தெரியாது, செய்யணும். ஏன்னா பாருங்க, ஒரு சாம்பிள் சொல்றேன், இது ஒண்ணு மட்டுமே கிடையாது. கிரிப்டோ கரன்சி, அதுல இதே போல பல பயங்கரவாத செயல்கள் நடந்துட்டு இருக்கு. அதே போல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மூலமா இதே போல பண பரிமாற்றம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கவனிக்கணும். அதே போல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் என்று சொல்லி அதுல ஒரு பெரிய ஒரு கோல்மால் நடந்துட்டு இருக்கு. சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுத்ததாக ஒரு CD அமைச்சிட்டு பணம் இங்க வந்துடும், அது வேற பர்பஸ்க்காக மாத்துவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட், பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு ஆடுக்கு 5 கோடி ரூபாய் செலவு பண்ண, அது நீங்க எப்படி கணக்காட்டுவீங்க? கணக்கு எழுதியது தானே. அதுக்கு 10 லட்சம் செலவு பண்ணி மிச்ச பணம் வேற மாதிரி கை மாற. இதோட நமக்கு தெரியாம நடக்கூடிய மிகப்பெரிய ஒரு பண பரிமாற்றம், சட்டவிரோத பண பரிமாற்றம். நான் சொல்றேன், ஒரு தமிழ் படம் சைனால போய் 1 கோடி ரூபாய் வசூல் என்று பேப்பர்ல படிப்போம். எப்படி இங்க வரும்? ஒரு லாஜிக் யோசனை பண்ணி பாருங்க. அப்ப சைனா மூலமாக பணம் இங்க வருவதற்கான ஒரு ரூட். அப்ப சினிமா மூலமா இப்படி வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. ஆகவே FCRA மூலமா மட்டுமே வெளிநாட்டு பணம் இப்படிப்பட்ட மோசடியான செயல்களுக்கு வருது நம்ம நினைச்சதுதான் அந்த தப்பு. இன்னொன்னு, இவங்களுக்கு தசம பாகத்திலே நிறைய காசு வருது. பணம் சம்பாதிக்கிறது ஒரு அவென்யூ அவங்களை பொறுத்த வரைக்கும். அதனால ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறார். டிமோவுக்கு அடுத்தபடியாக இந்த FCRA அமெண்ட்மெண்ட்டை நான் பார்க்குறேன். அடுத்தடுத்து இதே போல பல சீர்திருத்தங்களை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்.